எந்த பிரிண்டர் வாங்கினாலும் 49 ருபீஸுங்க. என்ன சொல்கிறேன்னா ஒன்றுமே புரியலைங்களா? 49 ருபீஸ். அதாவது நீங்கள் பிரிண்டர் நீங்கள் பை பண்ணுறது வந்து 2000 3000 கொடுத்து நார்மல் பிரிண்டர் வாங்கி வைப்பாங்க. இப்போலாம் 10,000 கம்மியில் பிரிண்டர் இல்லை. அதனால் 10,000 பிரிண்டரு பார்த்தீங்கன்னா 49 தான். 20,000 பிரிண்டரும் 49 தான். எப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள், இது எப்படிலாம் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம பை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை வெப்சைட்டோடு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கூகுள் குரோமே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கூகுள் குரோமில் நம்ம அதனோட வெப்சைட் பார்த்திங்கன்னா nextgenindia.com கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் பை ஆன்லைன் பிரிண்டர்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒரு பேனரு. இதில் என்னென்ன நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி பிரிண்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஹோம் யூஸுக்காக கமர்ஷியல் யூஸுக்கானன்றதை பார்த்துலாம். எல்லாமே ஹோம் யூஸுக்கும் கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் யூஸுக்கும் கொடுத்துருக்காங்க பிரிண்டர்ஸு. ஓகேங்களா? வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். பை எனி பிரிண்டர் ஜஸ்ட் ₹49 உண்மையாவா அப்படின்றத ஒரு பேனரோட போட்டிருக்காங்க. ஓகே, யோகி பாபுவோட படத்தோட nextgenindia.com வெப்சைட்டையும் ₹49 ஒன்லி தான் போட்டிருக்காங்க. ஒரு எப்சன் பிரிண்டரு ஐகான் பிரிண்டரை போட்டிருக்காங்க படத்தை. இந்த மாதிரி நம்ம பிரிண்டர்ஸ் வந்து நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்குவோம், ஆனால் அது நம்பிக்கையாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா. இது ₹49 இது நம்மளுக்கு ஓகேவா அப்படின்றத நம்ம பை பண்ணி தாங்க தெரியும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ்லாம் போய் படிக்கும்போது நீங்கள் ₹49 கொடுத்து வாங்குறீங்க பிரிண்டரு. அந்த பிரிண்டர் வந்து உங்களுக்கு ₹49 நீங்கள் லக்கி வினராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு என்னென்ன பிரிண்டர் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எதுக்காகனா இந்த மாட்டுப்பொங்கல் அந்த பொங்கல் ஆஃபருக்காக போட்டிருக்காங்க. லக்கி வினருக்காக. அதாவது நீங்கள் ₹49 கொடுத்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லக்கி வினருன்றது உங்களுக்கு ஓகே, லக்கி வின்னர்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுனாவே நீங்கள் அந்த பிரிண்டர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதான் பொங்கல் ஆஃபர். இந்த பொங்கல் ஆஃபருக்கு இந்த பிரிண்டர்ஸ் உங்களுக்கு ₹49 தாங்க கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு லக் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்த்த பிறகு தான் நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? நிறைய பிரிண்டர்ஸு நம்ம அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற மாதிரி தாங்க அந்த பிரிண்டர்ஸ் ஐகான்ஸ் எல்லாமே. ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ₹49 தான் போட்டிருக்காங்க எல்லா பிரிண்டர்ஸுமே. ஆனால் எம்ஆர்பியை வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. எம்ஆர்பியோட ரேட் போட்டு, ஆனால் நீங்கள் பை பண்ணுறது ₹49 தான் பை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறத போட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு எந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா பிரிண்டருமே செலக்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அந்தளவுக்கு இருக்குது. நம்ம ஒரு பிரிண்டர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பை பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கலர் பிரிண்டர் வாங்கணும்னு ஆசை. அது மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்ட், ஸ்கேனு, ஜெராக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி எப்சனில் இருக்குது. L3252ங்க மாடல். இது மல்டி ஃபங்க்ஷன் வித் ஒய்ஃபையோடு வருதுங்க. மொபைல்லேருந்து பிரிண்ட் கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. ஒய்ஃபையோடு வந்திருக்கு. அதனால் இந்த பிரிண்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ₹49. வியூ கார்ட்டில் கொடுத்தாலும் ₹49 தாங்க காட்டுது. பார்க்கலாம். இப்போ நான் அந்த ₹49 கொடுத்து பை பண்ணி பார்க்குறேன். ப்ராசஸர் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஓகே, ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பேர் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டோம். லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அப்புறம் இந்தியா ரீஜன், அது வந்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்டிருக்கு. என்ட்ரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம என்ட்ரி பண்ணிட்ட பிறகு, அதாவது நம்ம எப்பவுமே க்ரியேட் பண்ணுறது தான் எதுவுமே அதே ஆப்ஷன்ஸ் தான். இது க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ₹49 க்ரியேட் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது. பேமெண்ட் போடும்போது எதனா மாறுதான்றதை பார்க்கலாங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் போடும்போது அந்த மாறுதா, அந்த பேமெண்ட் வந்து ஏன்னா
இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்த்துடலாங்க. பண்ணலையா இதே இந்த 49 ருபீஸ் தான் ஓகே ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லக்கி வின்னராக இருந்தால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் நீங்கள் 100% வின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே கிடைக்குமான்றது தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம இதான் ஃபஸ்ட் டைமே நான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எத்தனை பிரிண்டர்னாலும் நம்ம பை பண்ணலாமா, ஒரே டைமில் பண்ணக்கூடாது, 1 by 1 தான் பண்ண முடியும்ன்ற ஒரு ஆப்ஷனையும் போட்டிருக்காங்க. ஒரே டைமில் நீங்கள் 49 ருபீஸ் கொடுத்தாலும் ஒரே பிரிண்டர் தான் கிடைக்கும். அதனால நீங்கள் ஒன்றுத்துக்கு மேலே நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நிறைய பேர் எல்லா பிரிண்டரும் வேணும்னு அப்படின்னா எல்லா பிரிண்டருமே நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு லக்கி வினர் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, எல்லாமே டைப் பண்ணுறது தான். ஓகே, டைப் பண்ணியாச்சுங்க. என்னோடய இமெயில் ஐடி எல்லாமே டைப் பண்ணியாச்சு. இப்போது நான் ஓகே பை பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு 49 ஓகே பே பண்ண பிறகும் 49 ருபீஸ் தாங்க காட்டுது. எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் காட்டல. ஓகே, இப்போ நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயிலுக்கு எதனா வந்திருக்கா டீட்டெயில்ஸ், நம்ம பை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எதனா வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, மெயிலுக்கு வந்து ஆர்டரு வெல்கம் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜென் இந்தியாவில். நெக்ஸ்ட் ஒன்று இன்பாக்ஸில் திரும்பி போயிட்டு நெக்ஸ்ட் ஒன்று தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கான ஒரு மெசேஜ் வந்துருக்குங்க. இன்வாய்ஸ் மாதிரி 49 ருபீஸுக்கு. ஓகே, அவங்கள வச்சு ஓகே, இதுக்கு அடுத்து தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு பை பண்ண பிறகு உடனே உங்களுக்கு லக்கி வின்னர்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரிண்டர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வருதான். இதில் லக்கி வின்னர்னு சொல்லிட்டு எந்த மெசேஜும் வரல. பை பண்ண பிறகு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பை பண்ண பிறகு தான் வரும் சார் அப்படின்னு. இருங்க, மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, வின்னர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். வா, லக்கி வின்னர்னால் எனக்கு பிரிண்டர் கிடைச்சிருக்கு. அப்போது எனக்கு இந்த பிரிண்டர் 49 ருபீஸ்லேயே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி தாங்க பை பண்ணோம். 49 ருபீஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி லக்கி வின்னர் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால ஒரு பிரிண்டரில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் பிரிண்டரு வேறு எதனா பிரிண்டர்னால் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எப்சன் L3152 மாடலை செலக்ட் பண்ணிக்கிறேன் வித் ஒய்ஃபையோட. அதேமாதிரி உங்களுக்கும் லக்கி கிடைக்குதான்னு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ.